வணக்கம் நண்பர்களே, நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். கடந்த ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதின்னு நினைக்கிறேன். அதாவது பிஃபோர் தி எலெக்ஷன்ஸ் இன் தமிழ்நாடு. நான் சாங்கி ஏர்போர்ட் போயிருந்தேன். வேறு ஒரு விஷயமா போயிருந்தேன். அங்கே போனால் ஒரு 8-9 பேர் நிற்கிறாங்க. அதாவது இந்த இந்தியா ஃப்ளைட்டு பிடிக்கிறதுக்கு செக்இன் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக நிற்கிறாங்க. அதில் ஒருத்தர் என்னுடைய நண்பர், எனக்கு தெரிஞ்சவர். ஸோ அவர் பார்த்த உடனே ஸ்மைல் பண்ணார். அப்புறம் நான் போய் கேட்டேன், என்ன விஷயம், இந்தியா போகிறீங்க போல இருக்கு அப்படின்னு. அவர் சொன்னார், இல்லை நாங்கள் ஓட்டு போடுறதுக்கு போகிறோம் அப்படின்னாரு. நம்ம கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. அதாவது நாடு விட்டு நாடு ஓட்டு போடுறதுக்கு அந்த ஒன் டே போலிங் டேட்டுக்கு போயிட்டு வர்றதுங்கிறது, அதுவும் என்ன $300-400 செலவாகும். இப்போ கொஞ்சம் ஏறி இருக்குது ஃப்ளைட்லாம். அவ்வளோ செலவு பண்ணி இதுக்குன்னு போகிறாரான்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்தது. இருந்தாலும் அதை பற்றி நான் ரொம்ப கேட்கல. அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆசைன்னா, நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு ஆசை. ஆனால் அது கொஞ்சம் நாகரிகம் இல்லை. அதனால என்ன பண்ணோம், அங்கே இந்தியாவில் யாருக்குங்க சப்போர்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், சார் நாங்கள் 9 பேர் போகிறோம். அதில் 2 லேடிஸும் இருக்காங்க, ஃபேமிலி போலர்ஸுக்கு எல்லாரும். நாங்கள் எல்லாருமே விஜய்க்கு தான் ஓட்டு போட போகிறோம் அப்படின்னாங்க. அதாவது டிவிகே அப்படின்னாங்க. நமக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருந்தது, ஆச்சரியமாக இருந்தது. அதாவது விஜய் இஸ் ரிலேட்டிவ்லி நியூ கம்மர் டு பாலிட்டிக்ஸ். அஃப்கோர்ஸ் இஸ் அ வெரி குட் ஆக்டர். நிறையா சக்ஸஸான படங்கள்லாம் கொடுத்துருக்காரு. மக்களுடைய அபிமானத்தையும் வாங்கியிருக்கார் அவர். இருந்தாலும் அரசியலில் அவருக்கு ஒரு இப்போ தான் புது அறிமுகம் ஆறாரு. அதனோட அரசியல் பேக்ரவுண்ட்லாம் அவருக்கு தெரியாது. அதில் எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. இருந்தாலும் இவ்வளோ பேர் அவருக்கு ஆதரவாக ஓட்டு போடுறதுக்காக நாடு விட்டு நாடு போகிறாங்கங்கிறது நமக்கு ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா யாருமே எதிர்பார்க்கல இவரை பற்றி. அதாவது இவர் வின் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் இவருக்கு எதிர்பாராத விதமாக இவர் வின் பண்ணியிருக்காரு எலெக்ஷனில். வாய்ப்பு கொடுங்க. இந்த நேரத்தில் வெளிநாட்டில இருந்து பணம் செலவு பண்ணி ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி இங்கே ஓட்டு போட வந்த நம்மளுடைய நண்பிகள் உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி எலெக்ஷன் டேட் முடிஞ்ச பிறகு ஐ திங்க் 28 or 29 ஒரு 4 பேர் வந்தாங்க இந்தியாவிலேருந்து. டூரிஸ்டாக தான் வந்தாங்க. அவங்க ஊர் சுற்றி பார்க்க வந்திருக்காங்க. அவங்களாம் இந்தியன் சிட்டிசன்ஸ் தான், நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சவங்க. அதனால் அவங்கள மீட் பண்ணோம். அப்போ அவங்கள்ட்ட கேட்டோம், எலெக்ஷன்லாம் முடிஞ்ச நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு. இவங்க 4 பேருமே ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், வெரி ஹைலி குவாலிஃபைடு. ஏதோ இந்த இன்ஃபோசிஸ், இந்த மாதிரி டிசிஎஸ், இந்த மாதிரி பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, நாங்கள் விஜய்க்கு தான் போட்டோம், தமிழக வெற்றி கழகம் விஜய் அப்படின்னார். நமக்கு இதுவும் கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக தான் இருந்தது. என்ன இவருக்கு இந்த மாதிரி நிறையா படித்தவங்க, இந்த மாதிரி உயர் பதவியில் இருக்கிறவங்கெல்லாம் விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு வித்தியாசமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்த உடனே தான் இதனுடைய தாத்பரியம் நமக்கு புரிஞ்சுது. இந்த விஜய் மாமா ஜெயிக்கணுன்றதுக்காக, நம்ம தமிழ்நாடு ஜெயிக்கணுன்றதுக்காக உங்க வீட்டில் இருக்கிற உங்களுடைய அம்மா, அப்பா, சித்தி, சித்தப்பா, பெரியப்பா, பெரியம்மா. ஸோ இந்த கருத்து கணிப்புகள்லாம் பண்ணுவாங்க எலெக்ஷன் டயத்தில். அதாவது பிஃபோர் தி எலெக்ஷன் அண்ட் எக்ஸிட் போல்னு ஒன்று பண்ணுவாங்க ஓட்டிங் முடிஞ்ச உடனே. அவங்களெலாம் கூட எல்லாருமே டிஎம்கே தான் வின் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒருத்தர் 2 பேர் ஏடிஎம்கே அதிக எண்ணிக்கையில் சீட் வாங்கும் அப்படின்னாங்க. ஒரே ஒரு கருத்து கணிப்பு நிறுவனம் தான் டிவிக்கே நிறையா வாங்கும், 98லேருந்து 120 வரைக்கும் ஏதோ சீட் வாங்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஐ திங்க் ஆக்சஸ் மை இந்தியாவோ ஏதோ ஒன்று. அவங்க ஒருத்தவங்க தான் சொன்னாங்க. எல்லாரும் அவங்கள பார்த்து சிரித்தாங்க, என்னப்பா நீ இந்த மாதிரி கருத்து கணிப்பு பண்ணியிருக்க அப்படின்னு. ஆனால் நிஜமாகவே அவங்க சொன்னது இப்போ உண்மையாக இருக்கு. இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, சில பேர் சொல்லுவாங்க, கை கேட்டினது வாய்க்கு எட்டலாம்பாங்க. அது மாதிரி திரு விஜய்க்கு அபரிமிதமான சீட்டு வின் பண்ணியிருக்காரு. 108 சீட்டு வின் பண்ணியிருக்காரு. ஆனால் மெஜாரிட்டிக்கு 118 வேணும். இன்னொரு 10 சீட்டு ஷார்ட்டில் இருக்கார் அவர். அதனால் அந்த 10 சீட்டு இருந்தால் தான் அவருக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அஃப்கோர்ஸ் இப்போ கவர்னர் கூப்பிடுவார், நீங்கள் ஆன் தி ஃப்ளோர் ஆஃப் தி அசம்பிளி நீங்கள் மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுங்க அப்படிம்பார். ஸோ அதுக்குள்ளே இவர் தயார் பண்ணி யாரெல்லாம் ஆதரவு அளிக்கிறாங்க அப்படின்னு பார்த்து நெகோஷியேட் பண்ணி எல்லாம் பண்ணணும் இவர். இப்போ திமுக 59 சீட்டு வின் பண்ணியிருக்கு. அதாவது திமுக எல்லாம் கூட்டணி இல்லாமல்
அதுக்கப்புறம் அதிமுக வந்து ஒரு 47 சீட்டு வின் பண்ணியிருக்கு, அது மாத்திரம். அப்புறம் காங்கிரஸ் வந்து ஒரு 5 சீட்டு வின் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ வந்து விஜயால் திமுகவை ரொம்ப கண்ணாபின்னான்னு திட்டார், தீய சக்தின்லாம் சொல்லிட்டார். அதனால் திமுகவோட ஆதரவை வந்து அவர் ஏற்றுக்க மாட்டார்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஏற்றுனாலும் அது ஒரு எத்திக்கலாக இருக்காது. ஏன்னா இவ்வளோ தூரம் திட்டிட்டு அவங்களுடைய ஆதரவோடு நம்ம ஆட்சி அமைக்கிறோங்கிறது வந்து மக்களுக்கே வந்து பிடிக்காது. அதனால் அவர் அநேகமாக ஏற்க மாட்டார்னு தான் தோணுது நமக்கு. அதிமுகவோட ஆதரவை அவர் ஏற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது கொஞ்சம் மாடரேட் கட்சி தான், ரொம்ப மோசமான கட்சி இல்லை. இவர் வந்து அதிமுகவை ரொம்ப திட்டலை, அதனால் கொஞ்சம் அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்குள்ளே காங்கிரஸ் என்ன பண்ணியிருக்கு, 5 சீட் இருக்குது அது காங்கிரஸுக்கு. அவங்க வந்து நான் உனக்கு ஆதரவு தரேன் அப்படிங்கிறாங்க. அதாவது இவருக்கு ஷார்ட்டேஜ் வந்து 10, 108 இருக்கார், 118 வேணும், அதில் 10 ஷார்ட்டேஜ். காங்கிரஸ் 5 கொடுத்ததுன்னா மீதி 5க்கு இவர் வேற எங்கேயாவது போகணும். ஸோ அதுக்கு வந்து இந்த சில்லறை கட்சிகள்லாம், இந்த கம்யூனிஸ்ட்டு, சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல் அந்த மாதிரி கட்சிகள் தான் போகணும். ஸோ இதெல்லாம் என்ன ஆபத்து இருக்குன்னா, முடிஞ்ச வரைக்கும் இவர் ஒரே இடத்துலேருந்து லம்பாக ஆதரவு வாங்கிக்கிறது நல்லது. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கா ஆதரவு வாங்குறாரு வச்சுங்களேன். சப்போஸ் ஒரு சீட்டு இருக்கிற ஆள் வந்து என்ன பண்ணார், ஒரு 4 மாதம் 5 மாதம் கழித்து ஏதாவது டிமாண்ட் வைப்பார், எனக்கு இதை பண்ணி கொடு அதை பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஃபேவர் கேட்பார். கண்டிப்பாக அது நீ பண்ணலைன்னா நான் வந்து ஆதரவை வந்து வாபஸ் வாங்கிடுவேன் அப்படிம்பார். அப்போ இவர் வந்து அந்த பயத்திலேயே வாழணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு 5 பேர்கிட்ட ஆதரவு வாங்குறாரு வச்சுங்களேன், எவன் எப்போ காலவாரி விடுவான்னு தெரியாது. அதனால் இவர் வந்து பயத்திலேயே வாழணும். அதுக்கு பதிலாக இவர் வந்து அதிமுக கிட்டேருந்து ஆதரவு வாங்கினாங்கன்னா ஒரே கட்சி மாதிரி ஆகிடும். அதில் வந்து அவருக்கு ஒரு ஸ்திரமான ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ காங்கிரஸ் வந்து ஆதரவு கொடுத்துருக்கு. ஐ திங்க் திரு ராகுல் காந்தி தான் சொல்லியிருக்கார் போல இருக்கு. இது வந்து கொஞ்சம் சலசலப்பை உண்டாக்கியிருக்கு டிஎம்கேல. ஏன்னா காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் ஒன்றுமே கிடையாது, பிஜேபியும் ஒன்றுமே கிடையாது தமிழ்நாட்டில். ஏதோ ஒரு யார் முதுகுலையே சவாரி பண்ணால் தான் அவங்களுக்கு வாழ்க்கை. ஸோ இப்போ வந்து டிஎம்கே தோத்துருச்சுன்னா உடனே காங்கிரஸ் அவங்கள கயட்டி விட பார்க்குறது, இது வந்து கொஞ்சம் எத்திக்கலாக தெரியல. அஃப்கோர்ஸ் அரசியலில் எல்லாம் சகஜமப்பா அப்படின்னு ஒரு ஜனகராஜ் சொல்லுவார். அது மாதிரி என்ன வேணால் நடக்கும். இப்போ திமுக வந்து கொஞ்சம் ஒரு வெறுப்புலையும் வெறியிலையும் இருக்குது. காங்கிரஸ் மேலே ஒரு பயங்கர கோபத்தில் இருக்குது, இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ இது என்ன ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸை ஆல் இண்டியா லெவலில் பழி வாங்கணும் அப்படின்னு திமுக நினைக்கலாம், அதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அப்போ என்ன பண்ணும், அது கொஞ்சம் பிஜேபியை எதிர்க்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கும், ஒரேடியாக சப்போர்ட் பண்ணாது. ஏன்னா பிஜேபியை வச்சு தான் காங்கிரஸை வந்து பழி தீர்க்க முடியும். அதனால் பிஜேபி கிட்ட கொஞ்சம் நட்பாக இருக்கிற மாதிரி அது வந்து காமிச்சிக்கிற வாய்ப்பு இருக்குது. இப்போ காங்கிரஸ்க்கு என்ன பெரிய ஆபத்துனா, இப்போ இந்த மாதிரி ஒரு டிஎம்கே உதறி விட்டு ஆட்சி அமைச்சிடுறாங்க, ஏதோ 1-2 சீட்டும் மந்திரி ஏதோ கிடைக்குதுன்னு வச்சுங்களேன். அப்போது ஆல் இண்டியா லெவலில் பார்த்தீங்கன்னா அதுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி வின் பண்ணிடுச்சு, அஸ்ஸாமில் வின் பண்ணிடுச்சு, பாண்டிச்சேரியில் வின் பண்ணிடுச்சு. இப்போ வந்து எல்லாருமே ஒரு கொதிப்பில் இருக்காங்க, என்னடா பிஜேபி தொடர்ந்து வின் பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்னு. அதனால் அந்த இண்டி கூட்டணி வந்து திருப்பியும் உருப்பெறுமோங்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மம்தா பானர்ஜி பயங்கரமாக அடம் பண்ணுறாங்க. அதாவது குழந்தைகிட்டேருந்து அந்த லாலிபாப்பை பிடிங்கினா எது எப்படி அழும், அது மாதிரி அவங்க பயங்கரமாக அடம் பண்ணுறாங்க, ரிசைன் பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு. அவங்க வந்து இப்போது மீண்டும் இண்டி கூட்டணியை நாங்கள் வந்து பலப்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ கெஜ்ரிவாலும் அதை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது மாதிரி அகிலேஷ் யாதவும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து திருப்பியும் இண்டி கூட்டணி வந்து கொஞ்சம் பலமடைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவர் இந்த மாதிரி முதுகில் குத்தினார்னா அவங்களே பயப்படுவாங்க. ஏன்னா ஏற்கனவே கெஜ்ரிவாலே இவர் கொஞ்சம் முதுகில் குத்திருக்காரு ராகுல். அது மாதிரி அவங்க வந்து திருப்பியும் அந்த பயம் வரும். அதனால் அவங்க வந்து திருப்பியும் ஒன்று சேர மாட்டாங்க. அது வந்து காங்கிரஸுக்கு பெரிய பாதிப்பை உண்டாக்கும். ஸோ இதெல்லாம் தான் வரப்போகிற சூழ்நிலை எப்படி இருக்குன்னு நம்ம பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். ஆனால் யார் வின் பண்ணியிருந்தாலும் மற்றவங்க வந்து அவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு வாழ்த்து சொல்கிறது ஒரு நாகரிகம் தான் அது. ஏன்னா என்ன தான் அரசியல் ரீதியாக மாற்று கட்சியாக இருந்தாலும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் மக்கள் ஓட்டு போட்டு அவரை வின் பண்ண வச்சுருக்காங்க. அதனால் ஒரு சிறிய அளவில் வாழ்த்துக்கள் தம்பி அப்படின்னு சொல்லியிருக்கலாம். திரு மோடி சொல்லியிருக்காரு, மற்றவங்களாம் சொன்ன மாரி தெரியல. ராகுலும் சொல்லியிருக்காரு போல இருக்கு, பட் உள்ளூர்காரங்க சொன்ன மாரி தெரியல. இதையும் வந்து கொஞ்சம் அவங்க தவிர்த்துருக்கலாம். ஸோ நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். திரு சீமான்
கம்ப்ளீட் வாஷ் அவுட் ஆகிட்டார் அவர். ஒரு சீட்டு கூட வின் பண்ணல. அவரும் பர்சனலாக தோத்துட்டார். இதுக்கு என்ன காரணங்கள் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.